ஒரு குற்றச்செயல் நடக்கும்போது தற்பாதுகாப்புக்காக எங்களுடைய பலத்தை பயன்படுத்துறது குற்றச்செயலுக்குள்ள அடங்குமா, அல்லது எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய பலத்தை பயன்படுத்தலாம்? சட்டம் தொடர்பான தலைப்புகளை பற்றி பேசும்போது அது ஏதோ பெரிய விஷயம் போல தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்கள் ஒவ்வொருவரோட உரிமைகளையும் கடமையையும் வரையறுக்கிறது இந்த சட்டம் தான். சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவிலையும் சமூகத்தின் ஒழுங்கும் நீதியின் தேடலும் பொதிந்திருக்கிறது. வெல்கம் டு நோய நீதி பாட்காஸ்ட். இலங்கை பிரஜையாக நாங்கள் வழக்கமாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய சட்டங்கள் தொடர்பாக ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாங்கள் எளிமையான முறையில் கலந்துரையாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த அத்தியாயத்தில் நாங்கள் 1883 ஆண்டின் 2ஆம் இலக்க தண்டனை சட்டக்கோவை பற்றி தான் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்திருக்கிறார் சட்டத்துறையில் நீண்ட அனுபவம் கொண்டவரும் இலங்கையில் குற்றவியல் சட்டத்தில் துறைசார் நிபுணத்துவம் உடையருமான ஆர்னால்ட் பிரியந்தன் அவர்கள். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றவியல் சட்டத்துறையில் பணியாற்றி வருகிறார். இவருடைய நிபுணத்துவம் எங்களுடைய இந்த கலந்துரையாடலுக்கு வலுச்சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். அவரை வரவேற்கலாம். வெல்கம் டு த ஷோ. நாங்கள் ஒரு அடிப்படையான கேள்வியிலேருந்து போகலாம்னு நினைக்கிறேன். இந்த தண்டனை சட்ட கோவையின் கீழே ஒரு குற்றம் என்று எந்தெந்த விஷயங்கள் வரையறுக்கப்படுகின்றன? அதாவது இளைஞர் லீகல் ப்ராக்டிஸ் ஆனது முதலாவதாக 2 வகையாக பிரிபடும். முதலாவது பார்த்தீர்கள்னு சொன்னால் கிரிமினல் லோ ப்ராக்டிஸ், ரெண்டாவது சிவில் லோ ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியானது ஒரு குற்றம் என்றால் என்ன, எப்படி அதை வரையறுக்கிறது? அது வேறு. எனவே இது ஒரு கிரிமினல் லோ. அதாவது ஒரு கிரிமினல் லோ என்பது அது மீண்டும் 2 வகையாக பிரிபடும். அதாவது சப்ஸ்டாண்டிவ் லோ, ப்ரொசீஜரல் லோ. ஸோ இந்த சப்ஸ்டாண்டிவ் லோ என்றால் ஒரு குற்றம் என்றால் என்ன, அதன் வரைவிலக்கணம் என்ன, அந்த குற்றத்துக்கான தேவைப்பாடுகள் என்ன, அதுக்குரிய தண்டனைகள் என்ன, ஒரு தனி மனிதனுக்கு இருக்கின்ற உரிமைகள் என்ன, அவற்ற ஒப்ளிகேஷன்ஸ் அல்லது அவற்ற பொறுப்புகள் என்ன, இந்த விடயங்கள் அனைத்துமே ஒரு சப்ஸ்டாண்டிவ் லோவாக கருதப்படும். உதாரணம் கூறினால் ஒரு தன்னை சட்டக்கோவை, நீங்கள் கேட்ட அந்த பீனல் கோட் ஒரு சப்ஸ்டாண்டிவ் லோவுன்ற ஒரு பகுதி. அடுத்தது ப்ரொசீஜரல் லோ என்று சொன்னால் இந்த சப்ஸ்டாண்டிவ் லோவானது எவ்வாறு ஒரு நீதிமன்றத்திலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த ப்ரொசீஜரை கூறுவது ப்ரொசீஜரல் லோ. உதாரணம் சொல்ல போனால் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடவடிக்கையானது எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது ப்ரொசீஜர். ஒரு மேல் நீதிமன்றத்திலே ஒரு விளக்கமானது ஒரு ஹைகோர்ட் ட்ரையல் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது அது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கைது, ஒரு நபரை கைது செய்யும் பொழுது என்னென்ன முறைகள் கையாளப்பட வேண்டும், அல்லது ஒரு குற்றப்பத்திரத்திலே என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும், அல்லது ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதன் உள்ளடக்கங்கள் என்ன, இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ப்ரொசீஜர் லோக்கில் வரும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி குற்றம் என்றால் என்ன. ஒரு நபர் இலங்கையின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயலை செய்து அந்த செயலை செய்வதன் மூலம் அந்த குற்றவியல் சட்டத்தை மீறுவராக இருந்தால் அந்த செயல் ஒரு குற்றமாக கருதப்படும். ஒரு குற்றம், அதாவது இந்த குற்றம் 2 வகைப்படும். ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலை செய்வதும் குற்றம், அல்லது 2வது வகை ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாது தவிர்ப்பது, இல்லீகல் ஒமிஷன். அதுவும் இலங்கை தன்னை சட்டக்கோவையின் அடிப்படையில் அது ஒரு பனிஷபிள் ஒஃபென்ஸ். இந்த கிரைம் அல்லது ஒஃபென்ஸ் என்ற பெயர் தான் பாவிக்கப்படும். இந்த குற்றத்துக்கு அதாவது 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு செயல் இருக்கணும், ஒரு ஆக்ட் இருக்கணும். அடுத்ததாக ஒரு இல்லீகல் ஒரு இன்டென்ஷன், குற்றத்துக்கான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அது எண்ணம் என்றைக்கு நீங்கள் ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்க வேண்டும். இந்த 2 எலிமெண்ட்டும் சேர்ந்து தான் ஒரு குற்றமானது நிகழ்கின்றது. அடுத்தது இந்த குற்றம் பிரதமாக 2 வகைப்படும். பெயிலபிள் ஒஃபென்ஸ், நான் பெயிலபிள் ஒஃபென்ஸ். அது நீதிமன்றத்தினாலே பிணை வழங்கக்கூடிய குற்றங்கள், பிணை மறுக்கப்படுகின்ற குற்றங்கள். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், பிணை என்பது ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமை. பிணை என்றது வழங்கப்பட வேண்டியது, அது ஒரு விதி. பிணை மறுக்கப்படுவதுதான் விதி விலக்கு. எனவே சாதாரணமாக பிணை எல்லா நீதிமன்றத்திலும் ஒரு ஆட்களுக்கு பிணைக்குரிய அதிகாரமானது அவர்கள் உரிமையாக காணப்படுகின்றது. எனவே இந்த கிரைமானது மெயினாக குற்றம், பிணை வழங்கக்கூடிய குற்றங்கள், பிணை வழங்க முடியாத குற்றங்களாக வரையறுக்கப்படும். அதிலையும் நீதிமன்றத்தில் சில குற்றங்களுக்கு பிணை வழங்க முடியும், சில குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றத்திலே மட்டும்தான் பிணை வழங்க முடியும். எனவே இதன் அடிப்படையிலே அதாவது நீங்கள் தண்டனை பார்த்தீர்கள்னு சொன்னால் குற்றங்களுக்கு வரைவிலக்கணமானது இந்த பீனல் கோடில் சொல்லப்படுது. அது ஒரு ஜென்ரல் லோ. அதுக்கு பிறகு காலப்போக்கில் ஸ்பெஷல் லோஸ் வந்துச்சு. சட்டத்தின் வளர்ச்சியானது கிரைம்ஸ் எல்லாம் கூடும் பொழுது அந்த கிரைம்ஸுன்ற அந்த
அந்த தன்மைக்கேற்றவாறு புது புது சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அவற்றை நாங்கள் ஸ்பெஷல் லோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. எனவே அந்த ஸ்பெஷல் லோஸ்லேயும் சில கிரைம்ஸ் அதுக்குரிய விவரங்கள் இருக்கின்றது. இப்போ நாங்கள் செய்திகளையும் அதுலேயும் பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு குற்றத்துக்காக யாராவது ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவருக்கு பிணை கிடைச்சிருக்கு, பிணை கிடைக்கலன்றதுக்காக எதிர்பார்த்து நாங்கள் அந்த நியூஸை பார்க்குற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ எங்களுக்கு சொல்லலாமா அந்த எந்த குற்றங்களுக்கு பிணை இலகுவாக வழங்கக்கூடியதாகவும் எது வழங்க முடியாது நான் பெயிலபிள் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் என்ன என்ற ஒரு அடிப்படையான விளக்கம் எங்களுக்கு தர முடியுமா? பெயிலபிள்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய குற்றங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த சந்தேக நபர் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்படுவார். எனவே உடனடியாக உங்களுக்கு ஒரு பிணை வழங்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இந்த சிறிய குற்றங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் அதுக்கான பிணையானது நேரடியாக வழங்க முடியும். திருட்டு, சின்ன சீட்டிங், ஒரு செக் ஃப்ராட், ஒரு காயத்தை ஏற்படுத்தல் போன்ற சிறிய குற்றங்களுக்கு பிணை வழங்க முடியும். நான் பெயிலபிள் ஒஃபென்ஸ் பிணை மறுக்கப்படுகின்ற என்று சொன்னால் பாரதூரமான குற்றங்கள். அதாவது நீங்கள் ஒரு மர்டருக்கு சார்ஜ் பண்ணப்பட்டிருந்தால், எல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு ரேப் செய்திருந்தால், எல்லாட்டிக்கு ஒரு கிட்னாப்பிங், எல்லாட்டிக்கு நீங்கள் செய்த அந்த குற்றம் ஒரு பாரதூரமான ஒரு பெறுமதி ஒரு கோடிக்கு மேற்பட்ட ஒரு திருட்டை செய்திருந்தால், இவ்வாறான கொஞ்சம் பாரதூரமான குற்றங்களுக்கு பிணையானது மறுக்கப்படும். ஓகே. இப்போ இந்த குற்றங்கள் பற்றி கதைக்கும்போது எனக்கு தோணுதுன்னா, இப்போ நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் என்ன விதமான குற்றங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும், பொதுவாக நிகழக்கூடிய குற்றங்கள் என்ன, அது என்ன விதமான குற்றங்கள் நிகழுது, அதுக்குரிய சட்டங்கள் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாமா? அதாவது பிரதானமாக பீனல் கோட் தண்டனை சட்ட கோவை தான் எங்களோட மிகவும் பிரதானமான சட்டம் ஏற்பாடு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2 வகையாக பிரிவரும். சாதாரணமாக பொதுமக்களுக்கு விளங்குவதற்கு, அதாவது சாதாரணமான குற்றங்கள் என்றால் நான் சொன்னது போல் திருட்டு, ஒரு காயத்தை ஏற்படுத்தல், ஒரு சீட்டிங், அல்லது ஒரு சிறு ஒரு ஆதனத்தை பிழையாக கையாளுதல். இவை அதாவது சிறிய வகை குற்றங்கள். பாரிய வகை குற்றங்கள் என்று சொன்னால் ஒரு மர்டர், ஒரு கல்பபிள் ஹோமிசைட், ஒரு ரேப் கற்பழிப்பு, அதாவது ஸ்டெரிட்டரி ரேப் அல்லது கிட்னாப்பிங், இவ்வாறான குற்றங்கள் எல்லாம் மிகவும் ஒரு பாரதூரமான குற்றங்களாக காணப்படும். ஓகே. இப்போ எங்களோட ஒரு சமூகத்தில் ஒரு இது இருக்குது. இப்போ நான் குற்றம் சில பேருக்கு நடந்தது தெரிஞ்சிருக்கும், அது சில மறைச்சிருப்பினம் ஒரு சட்டத்துக்கு வெளிப்படுத்தாமையோ, இல்லாட்டி சில இதில் குற்றத்துக்கு நேரடியாகவே குற்றத்தை செய்யாட்டியும் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்திருப்பினம். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அது குற்றமாக கருதப்படுமா, அவைக்கு தண்டனை கிடைக்குமா அது வெளியே தெரிய வரும்போது? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுமா? நிச்சயமாக அந்த குற்றத்தை மறைப்பது என்ற விடயத்துக்கு நான் பிறகு வாரேன். பட் நீங்கள் ஒரு குற்றத்தை ஒரு நபர் இழைக்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கு நீங்கள் உடந்தையாக இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். அதாவது நாங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் எய்டிங் அண்ட் அபெட்டிங்னு சொல்கிறது. எங்கள் தண்டனை சட்ட கோவையில் பிரிவு 100லேருந்து 113 மிகவும் அழகாக இதை பற்றி கூறுகின்றது. அதாவது ஒரு கிரைமுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவது, உடந்தையாக இருக்கிறது, உதவி ஒத்தாசை வழங்குவது. அது இந்த உதவி ஒத்தாசை என்பது 3 விதத்தில் வழங்கப்படலாம். முதலாவது, ஒருவருக்கு ஏ என்ற நபருக்கு ஒரு பகை இருக்கின்றது இன்னொரு நபர் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அதை தூண்டி விடுதல், அது ஒரு வகை. அதன் மூலம் நீங்கள் உதவி ஒத்தாசை வழங்குவது. 2வது, நீங்கள் ஒரு சதியில் ஈடுபடுதல், ஒரு சதியில் ஈடுபட்டு அந்த குற்றத்தை செய்ய வைத்தல். 3வது, நேரடியாக குற்ற எண்ணத்துடன், அதாவது கிரிமினல் இன்டென்ஷனோட ஒரு சட்டத்தினால் தடுக்கப்படுற ஒரு சட்டவிரோத செயலை செய்வதற்கு உதவி புரிதல். நேரடியாக நீங்கள் ஃபிசிக்கலியும் உதவி செய்யலாம், நீங்கள் வேறு பக்கத்தால் பணம் எதுவும் செய்யலாம், அதுவும் போல. அல்லது ஒரு சட்டப்படியாக செய்ய வேண்டிய ஒரு தொழிலை அவர் செய்யாது விடுவதற்கு, அந்த இல்லீகல் ஒமிஷனுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் அதுவும் தண்டனைக்குட்பட்ட ஒரு குற்றமாகும். அதில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் சட்டம் பிரிவு 102 தண்டனை சட்டம் மிகவும் கிளியராக சொல்லுது. அதாவது மெயினாக ஒரு கிரைம் ஒன்று நடக்கின்ற பொழுது அந்த குற்றவாளி என்ன குற்றத்தை புரிகின்றாரோ, உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மர்டரை புரிகின்றார், ஒரு கொலையை செய்கின்றார் என்று சொன்னால் அதற்கு உடந்தையாக இருக்கின்ற நபர், அதாவது வெளிப்படையாக அந்த பீனல் கோடில் சொல்லாத பட்சத்தில் அதே தண்டனை பெறப்படும். எனவே நீங்கள் அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் மர்டருக்கு அவர் டெத் சென்டென்ஸ் அவர் கிடைச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்டென்ஷனலி நீங்கள் உடந்தையாக இருந்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கிடைக்கும், அதே தண்டனை கிடைக்கும். அடுத்து இன்னொரு பதில் வகை ஒன்று இருக்குது, ஒரு 101 தண்டனை சட்ட கோவையில். அதிலே சொல்லுது, நீங்கள் இந்த எபெட்டிங், அதாவது உதவி செய்கிற நபர் இலங்கையில் இருந்து கொண்டு
ஒரு கிரைமானது நடக்கின்றது இலங்கைக்கு வெளியால், ஒரு பாட்லி இலங்கையில் ஒரு பாட்லி வெளியால் நடக்கின்ற பொழுது நீங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் ஒரு உதவி செய்வீர்கள் என்று இருந்தால் உதவி ஒத்தாசை, அதுவும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இதில் இன்னொரு விடயம் இருக்குது. நீங்கள் ஒரு உதவி ஒத்தாசை வழங்குகின்ற ஒரு ஒரு குற்றமானது நீங்கள் தூண்டி விடுகின்றீர்கள். அதாவது தூண்டுதல் மூலம் நீங்கள் உதவி வழங்கும் பொழுது நீங்கள் ஏதாச்சும் ஒரு தூண்டிவிட்ட ஒரு குற்றத்தை விட ஒரு பாரிய ஒரு குற்றமானது நிகழ்ந்தால் அதற்கு நீங்கள் அந்த பாரிய குற்றம் நிகழ்த்தப்பட்ட அந்த குற்றத்துக்கு இந்த தூண்டிவிட்டால், அதாவது உதவி ஒத்தாசை வழங்கினால் அந்த விளைக்கப்பட்ட பாரிய குற்றத்துக்கு குற்றவாளியாக கருதப்படுவார். உதாரணம் சொல்ல போனால், நீங்கள் ஏ என்ற ஒரு நபர் பி என்ற நபரை தூண்டிவிட்டு சிக்கு ஒரு கடுங்காயத்தை ஏற்படுத்தப்படி சொல்கிறார். கடுங்காயம். வீட்டை தூண்டலின் அடிப்படையில் பி என்ற நபர் சிக்கு ஒரு கடுங்காயத்தை ஏற்படுத்துகின்றார். அதன் விளைவாக ஒரு பெரிய இரத்தப்பெருக்கு ஏற்பட்டு சி மரணம் அடைகின்றார். எனவே நீங்கள் தூண்டிவிட்ட ஒரு விடயம் கடுங்காயம், ஆனால் விளைந்தது மரணம். எனவே இந்த தூண்டிவிட்ட ஏ என்ற நபர் நிச்சயமாக பியுடன் சேர்ந்து மரணத்துக்கு, அதாவது கொலை குற்றத்துக்கு சார்ஜ் பண்ணப்படுவார். இது நீங்கள் பார்க்க போய்க்கல இந்த ஹேடிங் அண்ட் அபேட்டிங் செய்கிறாள், அதாவது உதவி ஒத்தாசை வழங்குகிறாள், இந்த கிரைமில் அவற்றை வகிப்பாங்க என்ன, இந்த கிரைமில் செயினில் அவர் இன்டென்ஷனலி செய்திருந்தாரா, அல்லது அவர் ஃபிசிக்கலி என்ன, அவற்றை மோட்டிவேஷன் என்ன, அல்ல அவர் ஒரு இன்னசென்ட் அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டாரா, அல்லது இந்த உதவி செய்வதை அவர் தவிர்க்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருந்துமே தவிர்க்காம விட்டாரா, ஒரு விஷயங்களை பார்த்து தான் ஒரு முடிவானது பெறப்படுகின்றது. இவர் உங்களுக்கு தெரியும், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரவலாக தண்டிக்கப்படக்கூடாது. இந்த அடிப்படையில் அது மிகவும் வடிவாக அனலைஸ் பண்ணித்தான் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும். நான் ஒரு உதாரணம் கொண்டு குறிப்பிடுறேன். ஒரு ஏ என்ற ஒரு நபர், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் ஒரு தகாத உறவில் இருக்கின்றார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது. அந்த ஏக்கு தற்பொழுது இந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இருக்கின்றார். ஏ என்ற நபருடைய ஒரு மிகவும் உற்ற நண்பர் பி இருக்கிறார். எனவே இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார்கள், இந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு எக்ஸ் என்ற ஒரு நபர் இருக்கின்றார். அவர் ஏயினுடைய ஒரு டிரைவர். அவர் ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் ஏயின் ஒரு விசுவாசமான டிரைவராக அவருக்கு வேலை செய்கின்றிருக்கின்றார். எனவே இவர்கள் ஏக்கு எந்த ஒரு விடயமே தெரியாது. எனவே எக்ஸுக்கு எந்த ஒரு விடயமே தெரியாது. அந்த ஏ என்ற நபர் கூறுகின்றார் எக்ஸுக்கு, அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்படி. அந்த எக்ஸ் என்ற டிரைவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்பொழுது அங்கே ஏ பி மற்றது அந்த பெண் குழந்தை எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு பி என்ற ஒரு கிராமத்துக்கு போகின்றார். இந்த ஒரு வழக்கில் அந்த விடயத்தை நான் உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், சம்பவங்களோட வழங்கப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பி என்ற ஒரு நபருடைய அந்த கிராமத்துக்கு போகிறார்கள். பியிட போய்களை பி தான் இந்த எக்ஸ் என்ற நபருக்கு வழிகளையெல்லாம் கூறுகின்றார். அது ஒரு காட்டு பிரதேசத்துக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்று வாகனத்தை நிறுத்திவிட்டு ஏ என்ற நபர் இந்த பெண்ணை வாகனத்துக்கு வெளியே எடுத்து கடுமையாக தாக்குகின்றார். பெண்ணின் தலையில், பெண் உறுப்புகளில் கடுமையாக தாக்குகின்றார். தாக்கும் பொழுது இந்த பி என்ற நபர் அந்த தாக்குதலுக்கு அவர் சில உதவிகளை பிசிக்கல் இல்லாட்டிக்கும் அவர் உதவி புரிகின்றார். ஆனால் அந்த எக்ஸ் என்ற நபர் டிரைவர் அதை தடுப்பதற்கு சில முயற்சிகளை செய்கின்றார். ஆனால் அது முடியவில்லை. இறுதியாக அந்த பெண்ணை அந்த ஏ என்ற நபர் ஒரு களத்தை வைத்து ஒரு தடியினால் களத்தை அமர்த்தி நசிக்கும் போது அந்த பெண் தப்பிக்க முயற்சி செய்கின்றார். ஆனால் அந்த பி என்ற நபர் அந்த பெண்ணை தப்பிக்க விடாது கையை இறக்கி பிடிச்சி அப்படி ஏதாச்சும் ஒரு வேலையை செய்கின்றார். இறுதியாக அந்த பெண் கழுத்து முறிந்து மூச்சு விட இயலாமல் இறந்து விடுகின்றார். இறந்தவுடன் இந்த ஏ என்ற நபர் எக்ஸுக்கு சொல்கின்றார், இந்த சிறு பிள்ளையை கொண்டு சென்று ஆற்றிலே வீசி கொலை செய்யும்படி. ஆனால் இந்த எக்ஸ் என்ற நபர் அந்த பிள்ளையை எடுத்து சென்று ஒரு பிள்ளை காப்பாற்றப்படக்கூடிய ஒரு இடத்துல அந்த பிள்ளையை சேஃபாக விட்டுட்டு வந்து சொல்லுகின்றார், நான் அந்த பிள்ளையை கொலை செய்து விட்டேன் என்று. எனவே ஏ என்ற நபர் அதுக்கு பிறகு இவரை த்ரெட் பண்ணுகிறார், அச்சுறுத்துகின்றார், இதை வெளியால் சொல்லுன்ற பட்சத்தில் உன்னை நான் கொலை செய்வேன் என்று. காலப்போக்கில் விசாரணை நடைபெற்று ஏயும் பியும் சியும் எக்ஸும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு விளக்கமான நடைபெற்று இதிலே அந்த எக்ஸ் என்ற நபர், அதாவது இவற்றை அந்த ஹெல்ப் பண்ணவில்லை என்ற அடிப்படையில்
அரசாங்கத்தினால் ஏஜி சட்டமா அதிபரினால் இவர் அரசு சாட்சியாக்கப்படுகின்றார். ஓகே. அவருக்கு பிரிவு 256 கீழ் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு இவர் ஒரு அக்கம்ப்ளிஸ் விட்னஸ் ஆக்கப்பட்டு இவர் ஹைகோர்ட்டில் இவற்றை சாட்சியெல்லாம் பதிவுபட்டு எடுக்கப்பட்டு ஏயும் பியும் மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகின்றார்கள். இது ஆராயப்படும் பொழுது, அதாவது இவர் உதவி செய்யவில்லை என்ற விடயத்தை எவ்வாறு இவர் ஆராய்ந்தார்னு சொன்னால், இவரும் இன்னசென்ட்டாக காணப்படுகின்றார். இவருக்கு இந்த கிரைமில் இவற்றை வகை பங்கு இல்லை. அதை உதவி செய்யக்கில் இவர் அந்த எஜமானுக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் ஒழிய இவர் ஒரு தீய எண்ணம் இருக்கவில்லை என்று அந்த பிள்ளையை காப்பாற்றுகின்றார். இவற்றை அந்த கிரைமில் இவற்றை வகை பங்கு மிகவும் குறைவு அல்லது இல்லை என்ற இந்த அடிப்படையில் தான் உதவி இவர் செய்யவில்லை என்ற முடிவெடுப்பட்டது. இன்னொரு விடயம் கேங் ரேப். இது ஒரு மிக முக்கியமான விடயம். கேங் ரேப்பில், அதாவது சாதாரண உங்களுக்கு தெரியும், ஒரு ரேப் என்ற விடயத்துக்கு கட்டாயமாக ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்க வேணும், உடல் உறவு கட்டாயம் இருக்க வேணும். ஆனால் கேங் ரேப்பை பொறுத்தவரையில் அது 1995ஆம் ஆண்டு 22ஆம் இலக்க அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. ரேப் என்பது தன்னை சட்ட கோவை பிரிவு 363 இருக்கிறது. அதில் ஒரு 364 தண்டனைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தவையில் இந்த அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது, கேங் ரேப்பில் ஒரு நபர், அதாவது எந்த ஒரு வடிவத்திலே நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், உடலுறவு கொள்ள அவசியம் இல்லை. ஏ என்ற நபர் ஒரு பெண்ணை கற்பழிப்பதற்காக நோக்கத்துடன் இருக்கின்றார். பிசிடி என்ற நண்பர்கள் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று, அந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்று அந்த பிள்ளையை பலாத்காரமாக இழுத்து ஒரு வாகனத்தில் ஏற்றி செல்கின்றார்கள். சென்று ஏ என்ற நபர் உடலுறவில் பலாத்காரம் ஈடுபட்டு கற்பழிப்பு செய்கின்றார். ஆனால் இந்த பெண்ணை தொட்டு தூக்கினவர்கள், வாகனத்தின் கதவை திறந்தவர்கள், இந்த அனைவருமே ரேப் என்ற குற்றத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எந்த வகையில் உதவி செஞ்சிருந்தாலுமே அது எந்த வகையில் உதவி செஞ்சாலுமே ஆக்டில் ஸ்பெஷலாக சொல்லி இருக்காட்டிக்கு அதே சேம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில ஒஃபென்ஸுகளுக்கு, அதாவது குற்றத்தை புரிந்தாலுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை விட 4 பங்கு வழங்கப்பட முடியும் என்ற ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. அடுத்த 2வது விடயம் நீங்கள் கேட்டது குற்றத்தை மறைத்தல் என்றது. மறைக்கிறது குற்றமான்று. இந்த குற்றத்தை மறைப்பது என்பது சாதாரணமாக குற்றவாளி யாருமே ஒரு கிரைமை செய்கிறவரால் குற்றத்தை சொல்ல மாட்டார் வெளியால் வந்து. அன்லெஸ் அன்றைக்கு நான் கிட்டத்தில் பார்த்தேன்னா, ஒரு கிளிநொச்சியில் ஒரு நபர் தனது மனைவின் தலையை துண்டித்து விட்டு நேரடியாக சென்று போலீஸில் சரணடைந்ததாக. அதனை தவிர 199% கிரைம்ஸ் அவர்கள் மறைக்க முற்படுவார்கள். என்னை மறைக்க முற்படுவதற்கென்று ஒரு செப்பரேட் சார்ஜ் இல்லை. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் அதுக்கு, அதாவது அந்த குற்றத்துக்கு தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் விதிவிலக்கு இருக்குது சில சந்தர்ப்பங்கள். அதாவது இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு கிரைம் ஒன்று நடக்கின்ற பொழுது, ஒரு குற்றமாக நிகழ்வதை கண்ணால் கண்டால் உடனடியாக ஒரு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 119க்கு கால் பண்ணி அதை அறிவிக்க வேண்டது அது எல்லார்கிட்ட கடமை. அது தனிநபர் எல்லாரும் தெரிய வேண்டும். நாங்கள் அலட்சியமாக இருக்க முடியாது. ஒரு நபர் ஆக்சிடென்ட் பட்டு இருக்கின்ற பொழுது உடனடியாக நீங்கள் ஒரு வைத்தியசாலைக்குள்ள ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் கட்டாயம் கால் பண்ணணும். அதை பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த வகையில். ஆனால் இந்த எங்களோட பிடிஏ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் பிரிவு 5(1) சொல்லுது, அதாவது ஒரு பயங்கரவாத செயலில் ஆல்ரெடி ஒரு நபர் ஈடுபட்டு இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், அல்லது அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று தெரிந்திருந்தால், அல்லது அவர் ஒரு சதியை செய்கின்றார் என்று தெரிந்தால், எல்லாருக்கும் ஒரு பயங்கரவாதின்ற ஒரு மூமெண்ட்ஸில் நீங்கள் தெரிந்து கொண்டும் அதே ஒரு போலீஸாருக்கு, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு நீங்கள் சொல்ல விடுவது குற்றமாகும். அதுக்கு அதிகபட்சம் 7 வருடம் மட்டுக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. அதோடு பிறகு பீனல் கோடில் பிரிவு 286 AB என்று இருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த சிறுவர்களோட இது, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிற ஒரு ஆள், இல்லாட்டிக்கு ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஒரு இது வச்சிருக்கிறார்கள், ஃபோட்டோ சம்மந்தம் செய்கிறார்கள். அந்த பர்டிகுலர் இடமானது ஒரு சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கான ஒரு இடமாக கருதப்படுகின்ற நீங்கள் தெரிந்து கொண்டும் நீங்கள் அதை ஒரு போலீஸுக்கு அறிவிக்காத பட்சத்தில் அது குற்றமாக கருதப்படும். அதனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கேன்னா, இப்போ இந்த தற்பாதுகாப்புக்காக நாங்கள் சில நேரங்களில் எங்களோட பலத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அது குற்றமாக கருதப்படுமா? இல்லாட்டி எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் தற்பாதுகாப்புக்காக எங்களோட பலத்தை பயன்படுத்தலாம், அது சம்மந்தமாக சொல்லலாமா? ரைட். இதை நாங்கள் சொல்வது தன்னிச்சிட்ட கோவையில் ப்ரைவேட் டிஃபென்ஸ் என்று இருக்குது. அதாவது தற்காப்பு. அனைத்து பிரஜைகளுக்கும் தன்னுடைய உடலையும்
அடுத்த உடலையும் உங்களோட தனக்குரிய புறப்பட்டியலையும் அதனையும் பாதுகாப்பதற்கான உரிமையானது நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. அது சட்டத்தில் ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே தற்காப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கை ஒஃபென்ஸாக கருதப்படாது. ஓகே. தற்காப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கையால் ஒரு இழப்பு ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு ஒஃபென்ஸாக கருதப்பட மாட்டாது. ஆனால் இந்த தற்காப்புக்கான அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் ஆனது ஒரு மினிமம் ஃபோர்ஸாக கருதப்படுவாங்க. ஓகே. அதாவது அதை தவிர நீங்கள் உங்களை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு செயலை நீங்கள் செய்யலாம். அதால் தீங்கு ஏற்படும் பொழுது நீங்கள் அதில் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆனால் அதில் ஒரு 4 விதிவிலக்கு காணப்படுறது. நீங்கள் தற்காப்பை நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தவே முடியாது. அந்த டிஃபென்ஸை நீங்கள் எடுக்க முடியாது. அதாவது முதலாவதாக ஒரு அரச உத்தியோகத்தர் அவருக்கு அதாவது சட்டத்தினால் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை செய்ய முனைகின்ற பொழுது நீங்கள் அந்த நபருக்கு எதிராக தற்காப்பை யூஸ் பண்ண முடியாது. உதாரணமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கோர்ட்டில் உங்களோட வாரண்ட் எடுத்துக்கொண்டு அரெஸ்ட் பண்ணுறது. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவருடன் முரண்பட்டு ஒரு தற்காப்பை அப்ளை பண்ண முடியாது. ரெண்டாவது சந்தர்ப்பம், ஒரு அரச உத்தியோகத்தரின் ஒரு டிரெக்ஷன்ஸின் அடிப்படையில் ஒரு நபர் ஒரு செயலை செய்கின்ற வரும்போது அவரையும் நீங்கள் தடுக்க முடியாது. மூன்றாவதாக ஒரு டைம் இருந்து, அதாவது இப்போ ஒரு உங்களுக்கு எதிராக ஒரு குற்றமானது இழைக்கப்படுகின்றது, உங்களை நீங்கள் அதை காப்பாற்றப்பட வேண்டும். எனவே அதுக்குரிய டைமானது உங்களுக்கு கவர்மெண்ட் அதாவது அரச ஒரு உதவியை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் நீங்கள் அதை பெறாமல் நீங்கள் உடனடியாகவே ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் எடுத்து ஒரு தீங்கு இழப்பீர்களாக இருந்தால் அது குற்றமாகும். உதாரணம் சொல்லப்போனால் உங்களோட வீட்டு வளவுக்குள்ள ஒரு நபர் ஒரு திருடன் வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் உடனடியாக ஒரு போலீஸாருக்கு நீங்கள் அறிவிக்க முடியும். எனவே நீங்கள் அறிவிக்காத நீங்கள் உடனடியாக நீங்கள் சென்ற ஒரு இதை செய்வீர்களாக இருந்தால் அது ஒரு கிரைமாகும். அடுத்த நான்காவது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் குறைந்தபட்ச ஒரு ஃபோர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உதாரணம் சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு ஒருவர் உங்களை தாக்க வருகின்றாருன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது அதை தடுக்க வேண்டும். நீங்கள் அவரை தள்ளி வீழ்த்தி விடலாம். தள்ளி வீழ்த்தி விட்டால் அது முடிஞ்சது. ஆனால் நீங்களே தள்ளி வீழ்த்தின நபரை நீங்கள் ஒரு ஆயுதத்தை எடுத்து தாக்குவீர்களாக இருந்தால் அது நிச்சயமாக நீங்கள் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை புரிந்துள்ளீர்கள். அது டிஃபென்ஸ் அண்ட் ப்ரைவேட் டிஃபென்ஸ் என்ற அந்த கேட்டகரிக்கில் வராது. இந்த செல்ஃப் டிஃபென்ஸில் உங்களுக்கு அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த மட்டுப்பாடானது ஒரு மரணத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படுது. உதாரணம் சொல்ல போனால் அதில் ஒரு 5-6 சந்தர்ப்பங்களில் நீங்கள் எடுக்கிற செல்ஃப் டிஃபென்ஸ் ஆனது அவருக்கு மரணத்தை விளைவித்தாலும் நீங்கள் எடுத்த செல்ஃப் டிஃபென்ஸ் சரியானதாக கருதப்படும். உதாரணம் சொல்ல போனால், அதாவது அவர் உங்களுக்கு பலாத்காரம் புரிகிற நபர் உங்களை கொலை செய்ய போகின்றார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அவரை திருப்பி நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கையானது மரணத்தை ஏற்படுத்தினாலும் அது தவறாகாது. அல்லது ரேப் பண்ண போகிறார், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கிரேவ் அதாவது கடுங்காயத்தை ஏற்படுத்த போகிறார், உங்களோட கண்ணுக்கு எல்லாரையும் காதுக்கு எல்லாரையும் பெரிய ஒரு தீங்கு ஏற்படுத்த போகிறார் என்று நீங்கள் நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை செய்யலாம். கிட்னாப்பிங், அன்நேச்சுரல் ஒஃபென்சஸ், ஒரு ஆணும் அப்படியே பலாத்காரம் செய்ய போன்ற நீங்கள் நினைத்தீர்கள்னு சொன்னால் அதை நீங்கள் தடுத்து வைக்க வேண்டும். இல்லீகலாக உங்களை டிடெயின் பண்ணி வைக்க போகிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் எடுக்கின்ற அந்த தற்காப்பானது அவருக்கு மரணத்தை விளைவித்தாலும் உங்களுக்கு ஒரு டிஃபெண்ட், அது கேஸ் பை கேஸ் டிஃபெண்ட் ஆகும். ஓகே. இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் இருக்குதா? ஏன்னா இப்போ நான் கிழமை நாங்கள் பார்த்துருப்போம், சின்ன பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நடந்து வருது. அப்போ அந்த விஷயங்களை எப்படி பாதுகாக்குது இந்த சட்டம்? என்ன சட்ட ஒழுங்குகளை வச்சுருக்குது? ரைட். இப்போ பெண்கள் சிறுவர்கள்னு சொல்லிக்கல, நாங்கள் முதலாவதாக பெண்களும் பெண் பிள்ளைகளுக்கும் இழைக்கப்படுற மிகவும் கொடூரமான ஒரு குற்றம் கற்பழிப்பு. அதாவது பெண்களுக்கு மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற மிகவும் கொடூரமான குற்றமாக கற்பழிப்பு அல்லது பாலியல் வன்கொடுமை, அதை நாங்கள் சொல்லலாம். சாதாரணமாக உங்களுக்கு பீனல் கோடில் பிரிவு 363 ரேப் என்றால் என்னென்று கூறுகின்றது. அது சொல்லப்போனால், ஒரு ஆண் தனது மனைவி தவிர்ந்த வேறொரு பெண்ணுடன் அந்த பெண்ணுண்ட ஒரு விருப்பத்துக்கு எதிராக
அல்லது ஒரு சம்மதம் இல்லாமல் அல்லது ஒரு அச்சுறுத்திய ஒரு சம்மதத்தை பெற்று அல்லது 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் பிள்ளையின் சம்மதத்துடனோ சம்மதம் இல்லாமலோ ஒருவர் உடலுறவில் ஈடுபட்டால் அது ரேப்பாக கருதப்படும், ஓகே பாலியல் வன்முறையாக கருதப்படும். இதில் உடலுறவு கட்டாயம். ஓகே அந்த ஆரம்பகட்ட பீனல் கோடில் கிளியராக சொல்லப்பட்டிருக்குது, 12 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் பிள்ளையின் சம்மதத்துடன் ஒருவர் உடலுறவில் ஈடுபட்டால் அது ரேப்பாக கருதப்பட மாட்டாது. உங்களுக்கு தெரியும், ரேப்ன்றது அது நீதிவான் நீதிமன்றத்தில் விளங்கப்படாது, அது விளங்கப்படும் ஹைகோர்ட்டில். ஓகே சட்டம அதிபரின் நெறிப்படுத்தலின் கீழ் இந்த வழக்கானது மேல் நீதிமன்றத்தில் விளங்கப்படும். தண்டனையானது ஆரம்ப கட்டத்தில் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் இல்லை, அதிகபட்சமாக 20 வருடம் வரைக்கும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அத்துடன் ஒரு குற்றப்பணமும் விதிக்கப்படலாம். உதாரணம் சொல்ல போனால், ஆரம்ப கட்டத்தில் பீனல் கோர்ட்டில் ஒரு நபர் ரேப்புக்கு, பாலியல் வன்புறவு குற்றத்துக்கு சுமத்தப்பட்டால், குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டால் அவருக்கு உதாரணமாக 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்பட்டது. என்றால் குறைஞ்சபட்சம் என்ற ஒன்று இல்லை. ஆனால் இந்த விடயத்தின் பாரதூரத்தை கருத்தில் கொண்டு 1995ஆம் ஆண்டு 22ஆம் இலக்க ஒரு திருத்தமான கொண்டு வரப்பட்டது தண்டனை சட்ட கோவைக்கு. அதில் ஒரு புது விடயமானது அறிமுகப்படுத்தப்பட்டது, ஸ்டாட்யூட்டரி ரேப் என்ற ஒரு விடயம் கொண்டு வரப்பட்டது. நேரடியாக அந்த பதம் இல்லாட்டிக்கும் அதன் மீனிங்கானது ஸ்டாட்யூட்டரி ரேப். அதன் கருத்து, எந்த ஒரு நபர், அதாவது இந்த 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் பிள்ளையின் சம்மதத்துடனோ இல்லை சம்மதம் இல்லாமலோ ஒரு உடல் உறவில் ஈடுபடுவராக இருந்தால் அவர் ரேப் குற்றத்துக்கு, பாலியல் வன்புறவு குற்றத்துக்கு உள்ளாவார், தண்டிக்கப்படுவார். அத்துடன் அதுக்கு தண்டனையாக பார்த்தீர்கள்னு சொன்னால் அது குறைந்தபட்சம் 10 வருடம், அதிகபட்சம் 20 வருடம். அத்துடன் ஒரு தண்டப்பணம், அத்துடன் நீதிமன்றம் கருதுகிற ஒரு இழப்பீட்டையும் இந்த பிள்ளைக்கு வழங்குவாங்க. இந்த விடயங்கள் ஆரம்ப சட்டத்தில் இல்லை. எனவே டெக்னிக்கலி சொல்லப்போனால் 16 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் குழந்தையின் சம்மதத்துடன் உடலில் ஈடுபட்டால் தற்பொழுது நிலைமைப்படி அது ரேப்பாக கருதப்பட மாட்டாது. ஆனால் நீங்கள் இதில் ஒரு சின்ன விஷயம் பார்க்க வேணும். இப்போ ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தை, 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையாகவும் இருக்கலாம், பெண் பிள்ளையாகவும் இருக்கலாம், இவர்கள் பிள்ளைகள். எனவே இந்த 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தை சம்மதத்துடன் ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆண் பிள்ளை உடலுறவில் ஈடுபடுகின்ற ஒரு காதலில் அவர்களை கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் ஒரு உடலுறவில் ஈடுபடுகின்றார்கள், சம்மதம் இருக்கின்றது. இந்த ஒரு விடயத்தை எவ்வாறு ஹேண்டில் பண்ணுவது என்று பார்த்தால், அதுக்கும் இந்த 22ஆம் இலக்க 1995 அமெண்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ப்ரொவிஷன் வைக்கப்பட்டிருக்கிறது விதிவிலக்கு கொண்டு. அதில் அப்படியே சந்தர்ப்பத்தில் அதிகபட்சம் 10 வருடம் தண்டனை மட்டும், கடவுளை சேர்த்த ஒன்றுமே இல்லை, ஃபைனும் இல்லை. ஏனென்றால் சம்மதமானது அங்கே காணப்படுகின்றது என்ற அடிப்படையில். இப்படி இருக்கைகள் அதில் ஒரு விஷயம் ஒன்று வந்துச்சு, இது தவிர்ந்த அனைத்து ரேப்புகளுக்கும், இப்போ 16 வயதுக்கு மேற்பட்ட, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி இந்த சம்மதம் இல்லாத ரேப் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால், முதல் இருந்தது குறைந்தபட்ச தண்டனை இல்லை. ஆனால் இதை 22ஆம் ஆண்டு 22ஆம் இலக்கு 1995ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. குறைந்தபட்சம் 7 வருடம், அதிகபட்சம் 20 வருடம். அதுக்கு உட்பட்ட ஒரு தண்டனையானது, தண்டனையுடன் சேர்ந்த ஒரு குற்றப்பணம், தண்டப்பணம், அதோட ஒரு கம்பன்சேஷன் கொடுக்குறோம். இது ஒன்று. மற்றது இதில் வந்த இந்த ரேப்பில் ஒரு கேங் ரேப் வந்திருக்கு. அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டபடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு நபர்கள் ஒரு பிள்ளையை சம்மதத்துக்கு விரோதமாக உடலுறவில் ஈடுபடுவதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கேங் ரேப்புக்கு தண்டிக்கப்படுவார்கள். அவர் அதுக்கு உதவி செய்கிற யாராக இருந்தாலும், அவர் நான் சொன்ன மாதிரி கையை பிடித்து எந்த ஒரு உதவி வழங்கியிருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த சேம் தண்டனையாக வழங்கப்படும். இது ஒன்று. அடுத்ததில் பெண்களுக்கு சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட கிரேவ் செக்ஷுவல் அபியூஸ் என்ற ஒரு செக்ஷன் கொண்டு வரப்பட்டது. அதாவது 365B கொண்டு வரப்பட்டது. அதில் எனி நபர், அதாவது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது விருப்பத்துக்கு மாறாக ஒரு
இதில் செய்கின்ற பொழுது அதுக்கும் ஒரு பாரதூரமான ஒரு தன்மையாக வழங்கப்பட்டது. ஓகே வழங்கப்பட்டு இந்த அதாவது இந்த க்ரைமானது ஒரு பாரதூரமான க்ரைமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. ஓகே இப்போ நாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்னென்னா, இப்போ இந்த சட்டவிரோத கூட்டம் இப்போ எங்கள் நாடுகள் அண்மை காலங்களில் சின்ன சின்ன கூட்டங்கள் ஒன்று கூடுகளை நடக்கிறது ஆக்கள் சட்டவிரோதமாக என்று சொல்லி அரெஸ்ட் எல்லாம் நடக்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த தண்டனை சட்டக்கோவையின் அடிப்படையில் ஒரு சட்டவிரோத கூட்டம்ன்றது எப்படி வரையறுக்கப்படுகிறது? இல்லாட்டி நாங்கள் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு இதுக்கோ இல்லாட்டி ஏதாவது எங்களோட ஒரு போராட்டங்களுக்கு ஒரு தேவைக்கான போராட்டத்துக்கு நாங்கள் ஒன்று கூட போகிறோம்டா என்னென்ன விதமான விதிகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும்? எப்படி அதை பாதுகாப்பான முறையில் நாங்கள் அந்த ஒன்று கூடலை செய்யலாம்ன்றது சம்பந்தமாக சொல்லலாமா? ஒன்று கூடலை ஏற்படுத்துறதுக்கு முன்னர் அந்த ஏரியா போலீஸில் நீங்கள் அனுமதியை பெற வேண்டும். ஓகே மற்றது நீங்கள் ஒன்று கூடுவதற்கான உரிமை எல்லாரிடமே இருக்கின்றது. அனைவருக்குமே ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கான உரிமையான இருக்கின்றது. ஆனால் அதுக்குரிய அந்த ஒரு தடை உத்தரவானது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கூட்டத்தை கொண்டு நடத்தலாம். அப்புறம் அந்த ஏரியா போலீஸுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு அந்த அனுமதியுடன் நீங்கள் அந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்தலாம். ஓகே இப்போ ஆனால் அந்த இடத்துல ஒரு வயலன்ஸ் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதில் இதன்றாக்கள் தண்டிக்கப்படுகிற வாய்ப்புகள் காணப்படுது. ஓகே என்னடா இப்போ அண்மை காலங்கள் நாங்கள் பார்த்துருப்போம் அமைதியான ஒன்று கூட்டுற சில சந்தர்ப்பங்களையும் சில குழப்பங்கள் வந்திருக்கு நிறைய. அப்போ நாங்கள் என்ன விதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான ஒன்று கூடுகை நேரங்களில்? அதான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி நான் ஆல்ரெடி நீங்கள் அந்த ஏரியா போலீஸுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அவற்றை அனுமதியுடன் நீங்கள் ஒரு ஊர்வலத்தையோ இதையோ நடத்தி கொள்ளலாம். ஓகே நன்றி. என்ற உண்மையிலேயே தண்டனை சட்டக்கோவை வந்து மிகப்பெரிய பரந்தளவிலான ஒரு சட்டம். நாங்கள் நிறைய கதைக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு செக்ஷன் வாரியாகவும் நிறைய கதைக்கு இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு எடுத்து அதை இலகுவான முறையில் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லியிருந்தீங்க. நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. எங்களோட வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. உண்மையிலேயே தண்டனை சட்டக்கோவை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மிகவும் இலகுவான முறையில் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில் எங்களோட பகிர்ந்திருந்தார். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு மிக பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இன்னும் ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறோம். நன்றி.